துணி துவைக்கிறதுக்காக இவ்வளோ துணி சேர்ந்துருச்சு. 2 நாளே எங்கள் வீட்டில் இவ்வளோ துணி சேர்ந்துருது. அதுக்கப்புறம் வீடை ஃபுல்லாக நல்லா மாப் போட்டு எடுத்துகிட்டு என் பொண்ணு வெளியிலேருந்து என்னை பார்த்துட்டே இருந்தா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் இந்த மாதிரி பாலாடை சேர்த்து வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் வீட்டிலே நெய் எடுப்பேன் என் பொண்ணுக்காக. அதனால் நான் டெய்லி 1 லிட்டர் பால் வாங்குவேன். 1 லிட்டர் பால்லேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் பாலாடை செய்கிறோம். அது எல்லாத்தையும் சேர்த்து வைப்பேன். அதுக்கப்புறம் எனக்காக டீ போட்டேன், பாப்பாக்காக 1 கிளாஸ் பால். நானும் பாப்பாவும் சேர்ந்து அவள் பால் குடித்தா, நான் டீ குடிச்சிட்டேன். பிஸ்கட் முக்கி சாப்பிட்டுட்டு வாசல் தொளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் நானும் பாப்பாவும். வீடு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். நான் வீடு நல்லா மாப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்போவுமே நான் வந்து சாம்பிராணி பொருத்தி வீட்டில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் துவைச்ச துணி எல்லாத்தையுமே மாடியில் கொண்டு வந்து காய போட்டாச்சு. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.